பார்த்து அவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கல நீ. ஆபீஸ்க்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, லாயர் கிட்ட பேசுற, டைவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியான்னு கேட்டா அதுக்கு ஆமா இல்லன்னு டைரக்டா ஒரு பதிலும் சொல்லல. புரியுது, வெண்ணிலா சரியாகிற வரைக்கும் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே வைக்க பாக்குற. இருக்கு உனக்கு கான்ட்ராக்ட் ஏதாவது வாயை தொற. எல்லா விஷயத்திலயும் கான்ட்ராக்ட் படி தான் நடந்துட்டியான்னு கேட்டு உன்னை உண்டு இல்லையான்னு ஆக்கிட்டு தான் மறுவேலை பாப்பேன். வெண்ணிலா விஷயத்தை பத்தி இன்னைக்கு தெளிவா பேசி உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு தான் இன்னைக்கு எனக்கு மறு வேலையை வரேன். நான் தான் என்ன எப்படி பயப்படுற? இந்த வீரம்லாம் பேச்சுல மட்டும்தான் போலையே. ஐயோ ஐயோ ஏமா சண்டையெல்லாம் போட்டுறாதம்மா. நான் சத்தியமா சண்டை போடுற மூட்லயே இல்ல. ப்ளீஸ். நீங்க சண்டை போடுற மூட்ல இல்லனா அப்ப நான் அப்படி இருக்கேனா? பேச வந்தது பேசாம ஏன்டா அவ கைய பிடிச்சி இழுத்து தொலைகிற? இதுதான் ஆர்வக்குளர்னு தெரியும்ல. சரி, உன்னை நான் ஹாலில் வெயிட் பண்ண சொன்னேன், நீ பாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. காவேரி, சொல்லுங்க சொல்லுங்க. இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன் வெயிட் பண்ணல? இங்க வந்து இப்படி எங்கேயோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், நான் ஒன்னும் வெளியே எங்கேயும் போயிடலையே. ஒரு குரல் கொடுத்தா என்னன்னு கேட்க போறேன். என்ன என்ன அப்படியே பார்த்துட்டே நின்னா என்ன அர்த்தம்? பார்த்தா என்ன? சரி, ஹால்ல வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, என்ன விஷயம் இப்ப சொல்லுங்க. உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். அது வந்து ஒண்ணும் இல்ல. வெண்ணிலாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனேன்னு ஏதாச்சும் அப்செட் ஆயிட்டியா?